வணக்கம். சாதனைப்பள்ளி சாரதாவின் வணக்கம். இன்றைய திருக்குறள் காண முயல் எய்த அம்பினால் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. பொருள்: காட்டில் உள்ள முயலை குறிதவறாமல் எய்த அம்பை காட்டிலும் அதே காட்டில் யானையை வேலெறிந்து அந்த வேல் தவறி கீழே விழுந்த அம்பினை கையில் ஏந்துவது பெருமையான செயல்தான். இது வள்ளுவத்தின் பொருள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற வரிகளுக்கு வரிமை சேர்க்கும் குரல்தான் இந்த குறள். மன்னன் ஒருவன் பகை மன்னனோடு போர் புரிய எண்ணுகின்றான். தான் போர் புரியும் மன்னன் வலிமையுடையவனாக இருக்க வேண்டும். வலியவர்களோடு போர் செய்ய நினைப்பதுதான் வீரத்துள் வீரம். காட்டில் பதுங்கி ஓடும் முயலை குறிதவறாது அம்பு எய்தி கொள்வதால் பெருமை இல்லை. முயலை கொன்ற அம்பினை பெருமையுடன் ஏந்தி நிற்பதால் யாதொரு கௌரவமும் இல்லை. அதே காட்டில் யானையை கொல்ல அம்பு எய்தி அந்த அம்பு குறிதவறி கீழே விழுந்து அதை வீரன் எடுப்பது தாழ்வும் அல்ல, அது பெருமைக்குரிய செயல்தான். பய உணர்வுடன் பதுங்கி ஓடும் முயலை கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது? யானையையும் முயலையும் கொண்டு வள்ளுவர் விளக்க நினைப்பது எளியோரை எதிர்த்து அவர்களை அழிப்பதால் பெருமை இல்லை, வலியவர்களை எதிர்த்து அவர்களை அழிப்பதுதான் பெருமை. ஆற்றல் உடையவனை எதிர்த்து தோற்பதும் சிறப்புதான். அலெக்சாண்டர் போரஸ் இவர்கள் செய்த போர், ஆங்கிலேயரை எதிர்த்த ஜான்சி ராணி, வேலுநாச்சியார், கட்டபொம்மன் இவர்கள் வெற்றி பெறவில்லையாயின் பிற்கால வெற்றியின் ஆணிவேராக நின்றவர்கள். ஆகவே வலியவர்களுடன் எதிர்த்து போரிட்டு அவர்களிடம் தோற்று நிற்பதும் சிறப்புக்குரிய விஷயம்தான் என்று வள்ளுவம் உணர்த்துகிறது.